வணக்கம் நண்பர்களே. எல்லா முனைகளிலுமே எதிரிகளை கொண்ட ஒரே நாடு இந்தியா அப்படின்னு தான் நமக்கு தோணுதுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு 3 முக்கியமான செய்தி வச்சிருக்கேன். இதில் முதல் 2 தகவலை நீங்கள் கேட்கும் போதே புரிஞ்சிருப்பீங்க எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் இந்த பூஞ்ச் செக்டார்ல நடந்தது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதுல நம்மளோட படை வீரர்கள் கிட்டத்தட்ட 4 பேருக்கு மேல வீரமரணம் அடைஞ்சாங்கன்ற செய்தியும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தாக்குதல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. பொதுவா அங்க ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன்ஸ் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில உயிர் சேதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரியான தாக்குதல் திடீர்னு புதுவிதமா ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லெவல்ல பாகிஸ்தானோட திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப க்ளோஸ்டான ஒரு சில ஆர்ம்டு சோர்ஸே சொன்னதா அது இந்தியா டுடே ஒரு சில ஊடகங்கள் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மாதிரியான பயங்கரவாதத்துக்கு பின்னாடி சைனாவோட கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த எல்ஏசியில் சைனாவோட ஒட்டுமொத்த திட்டங்கள் இதுவரைக்கும் எதுவுமே நிறைவேறல. அவங்க எதனால வந்தாங்களோ அந்த பர்பஸ் எதுவுமே நிறைவேறல. இப்போதைக்கு இந்த தாய்வான் விஷயங்களை வச்சு இந்தியா வேற ஏதாவது திட்டங்கள் போட்டக்கூடாதுன்னு ஒரு பதட்டங்கள் கொடுக்கணும்னு சும்மா எல்லை பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க படைகளை. நீ 50,000 படையை கொண்டு வரியா, நானும் 50,000 படையை கொண்டு வரேன்னு இந்தியாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் நானும் ஆயுதங்களை அங்கே டிப்ளாய் பண்ணுவேன்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ நாளா இந்தியாவும் கவுண்டர் பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்ற ஒரு முயற்சியே அவங்களுக்கு ஒரு தோல்வி முகமா இருக்கு. இதனால இப்ப கவனங்களை திசை திருப்பறதுக்காக, இந்திய ராணுவத்தோட கவனங்களை திசை திருப்பறதுக்காக ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு உங்க ஃபார்முலா எதுவும் செட் ஆகல, நீங்க எங்க ஃபார்முலாக்கு வாங்கன்னு சைனாவை இதுல இன்வைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைஞ்சு இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப சீனா இப்ப பாகிஸ்தானோட ஃபுல் அஜெண்டாவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இதை ஒட்டுமொத்தமா இந்த திட்டங்கள் சாதாரணமா எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் போட்ட மாதிரி தெரியல. ஏன்னா தொடர்ந்து 20-30 பயங்கரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்டார்லயே, அந்த ரவுஜ்ரி டிஸ்ட்ரிக்ட் இந்த பூஞ்ச் செக்டார்லயே கிட்டத்தட்ட 20-30 பயங்கரவாதிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க ஈஸியா உள்ள வந்ததுக்கும் இன்னும் நிறைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் தோல்வி சந்திக்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் ஒருவேளை சைனா பின்னாடி இருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்களை எழுப்புறாங்க. இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்பு வீரர்கள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க, முழு சர்ச் ஆபரேஷன் தொடங்கிட்டாங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா இந்தியாவை திசை திருப்பறதுக்கு முயற்சிகள் கண்டிப்பா இந்த சீனா மேற்கொள்வாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, இந்த பக்கம் பாருங்க. அமெரிக்கால ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் திருப்பியும் ஒரு சில பிரச்சனைகள் தொடங்கியிருக்காங்க. இந்து கோயில்ல போயிட்டு அவங்க இந்த ப்ரோ காலிஸ்தான் ஸ்லோகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த அவங்களோட வாக்கியங்கள், இந்த காலிஸ்தானுக்கு ஆதரவான எல்லா ஸ்லோகனையும் அவங்க இந்த கருப்பு பெயிண்டால அந்த கோயிலோட செவுரு, அந்த கோயில் போர்டு எல்லாத்துலயுமே பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க பிந்திரன்வாலேன்ற பேரை வேற பெருசா எழுதியிருக்காங்க அந்த பெயிண்ட்ல. சோ இவ்வளோ பக்கங்கள், அதுவும் எல்லா பக்கமும் இவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே தடுக்கல, இவ்வளோ வெட்ட வெளிச்சமா செஞ்சிருக்காங்க. ஸோ 24 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸே அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்துக்கள் ஓட்டுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, அங்க இருக்கிற சீக் பாடி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை அங்க இருக்க சீக் பாடி லீடர்ஷிப் லெவலில் சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது. போலீஸும் மேயர்ஸும் அதே தான் அவங்களும் நாங்க ஆதரவுகள் கண்டிப்பா கொடுக்கிறோம், நாங்க கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சு நாங்க தண்டனை கொடுப்போம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு, அதாவது கோயிலோட நிர்வாகத்துக்கு அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தனா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும், எப்படி நீங்க தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா இது கன்வின்சிங் ஃபேக்டர் கிடையாது. இருந்தாலும் இப்போ இந்தியாவோட, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அதிகமாக பரவ தொடங்கிட்டாங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா
ஆஸ்திரேலியா, யூகே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பரவ தொடங்கிட்டாங்க. இதை இந்தியா எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க, இல்லை இதுக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போறாங்கன்றது தெரியல. ஏன்னா அமெரிக்கா வெளிப்படையாக குருபத்வந்த் சிங் பண்ணு வந்து சீக்கிய பிரிவினைவாதி அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் அவங்க நாட்டு குடிமகனாக தான் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு இந்தியா எப்படி டிப்ளமேட்டிக்காக வந்து நகர்த்த போறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ இதனால தான் சொன்ன எல்லா பக்கமும் இப்போ இந்தியாவுக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவலுங்க. அதாவது நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், குறிப்பாக இஸ்ரேலுக்கு போகிற கப்பல்கள், அதாவது வர்த்தக ரீதியாக போகிற கப்பல்களை கூட இந்த ஹவுதி ரிபல்ஸ், இந்த யெமன் ஹவுதி ரிபல்ஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, அவங்க ஹைஜாக் பண்ணுறாங்க, எல்லா விதமான தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த கடல் கொள்ளையர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பைரட்ஸ், ஸோ இவங்களும் வந்து ஒரு சில முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட கோஸ்ட் கார்டு வந்து பிரிட்டனோட ஒரு கப்பல், அதாவது எம்யூ ருவன் சொல்லப்படுற இந்த கப்பல் வந்து கடத்தப்பட்டிருக்கு அவங்களால. ஸோ அவங்க வந்து திருடுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிருக்காங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்தியனோட கோஸ்ட் கார்டு கப்பல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. கரெக்டாக நேத்தி வந்து இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமா இந்தியாவோட கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க சொல்லப்படுது. இந்த கப்பல்ல அரேபியன் சீல இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 இந்தியர்கள் இந்த கப்பல் இருந்திருக்காங்க. அவங்க ட்ரோன் ஸ்ட்ரைக்கு நடந்த உடனே ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த கப்பல் தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை அந்த 20 பேர்ல யாருக்கும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இந்தியாவோட கோஸ்ட் கார்டு, அதாவது அவங்களோட கப்பல் எடுத்துட்டு போய் உடனடியாக அங்கே போய் ரெஸ்கியூ ஆபரேஷனை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த பிரிட்டனோட சேர்ந்த இந்த கப்பலை வந்து கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அதை வந்து இந்தியாவோட கோஸ்ட் கார்டு வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க உதவிகள் பண்ணியிருக்காங்க, உடனே போய் அங்கே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த உடனே போய் ரெஸ்கியூ பண்ற ஆபரேஷன் தான் வந்து அவங்கள கோபம் மூட்டியிருக்கு. அதனால வேணுகிட்டுமே இந்த இந்தியாவோட கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க சொல்லப்படுது. அதுவும் கிட்டத்தட்ட 6 விதமான கொள்ளையர்கள் ஒரு குரூப்பா இருக்காங்க அந்த பகுதியில் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த கடல் ரீதியா எடுத்துட்டு போற வர்த்தகத்துல ஒரு பெரிய சவால் இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்லை, ஏன்னா குறிப்பா இப்ப இந்த 20 பேர் வந்துகிட்டு இருந்த கப்பல் கூட இந்த சவுதி அரேபியால இருந்து எண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டு வந்த கப்பல். ஸோ கரெக்டா குஜராத் போர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தணும். குறிப்பா இந்திய நேவி வந்து அதிகமான அலர்ட்டோட இருக்கணும் இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தொடர்ந்து எல்லா கிளை அமைப்பும், இந்த பயங்கரவாத அமைப்பு, கிளர்ச்சியாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்ப இந்த முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இதுக்கு பின்னாடி ஈரான் வந்து மிகப்பெரிய லெவலில் உதவிகள் பண்றாங்க சொல்லப்படுது. எதுலாம் இஸ்ரேலோட வர்த்தக ரீதியான விஷயங்கள் இருக்கு, எது இஸ்ரேலுக்கு போற கப்பல்னு எல்லாமே டீட்டெயிலா கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் இப்ப இந்த ஹவுதி ரிபல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சர்வசாதாரணமா ஹெலிகாப்டர்ஸ்லாம் பயன்படுத்துறாங்க. இப்ப பாருங்க, இந்த கொள்ளையர்களே வந்து ட்ரோன் அட்டாக் வந்து நடத்துறாங்க கப்பல்ல. ஸோ அப்படி இருக்கு இந்த சூழ்நிலைகள். ஸோ இது வந்து இதுவும் இந்தியாவுக்கான ஒரு சவாலா இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுக்குமே, இந்த கடல் ரீதியாக எடுத்துட்டு போற வர்த்தகம் செய்யற எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்க போகுது. ஏன்னா அதனால தான் அமெரிக்கா வந்து மற்ற 20 நாடுகளோட ஒன்றிணைஞ்சு ஒரு சில முயற்சிகள், பாதுகாக்கிற முயற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. இருந்தாலும் இதை எந்த அளவுக்கு அவங்களால பாதுகாக்க முடியும், எவ்வளவு தூரம் தான் அவங்க பாதுகாத்துட்டு எடுத்துட்டு வர முடியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதனால தான் சொன்னேன், கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க போது எல்லா நாடுகளுக்குமே. குறிப்பா இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒருவேளை பதட்டங்கள் கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்களும் கம்மியாகலாம் அப்படின்னு என்னோட கருத்து. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது செய்திகளோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை டைரக்டா என்ன மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். நானும் உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த், பாய்.